வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் உலக பொருளாதாரத்தையே குலுக்கக்கூடிய ஒன்று. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் புதிய வரி விதிகள் குறிப்பாக இந்தியாவுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றன. இந்த விதிகள் என்ன? இந்தியாவுக்கு என்ன விளைவுகள்? அதை எப்படி சமாளிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். புதிய விதிகள் என்ன? ட்ரம்ப் அரசு அக்டோபர் 1 முதல் பல்வேறு பொருட்களுக்கு புதிய இறக்குமதி வரிகள் அறிவித்துள்ளது. அதில் மிகப்பெரிய தாக்கம் உண்டாக்கும் விஷயம் பிராண்டட் மற்றும் பேட்டன்ட் மருந்துகளுக்கு 100% வரி. அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சில மருந்துகள் அமெரிக்கா சென்றால் அதன் விலை அங்கே இரட்டிப்பு ஆகும். கிச்சன் கேபினெட்ஸ், ஃபர்னிச்சர், ட்ரக்ஸ் போன்ற பல பொருட்களுக்கும் 25% முதல் 50% வரை கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு விளைவுகள். மருந்து தொழில்துறை பாதிப்பு. அமெரிக்கா என்பது இந்திய மருந்து உற்பத்தியாளர்களின் மிகப்பெரிய சந்தை. 100% வரி வந்தால் அந்த மருந்துகள் அங்கே விற்பனை கடினமாகும். பிரச்சனை. நோயாளிகளுக்கும். அமெரிக்காவில் வாழும் பலரும் இந்திய மருந்துகளை நம்புகிறார்கள். விலை உயர்ந்தால் சிகிச்சை செலவு அதிகரிக்கும். ஏற்றுமதி வருவாய் குறைவு. இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்க சந்தையில் வருமானம் குறையும். வேலைவாய்ப்பு சிக்கல். ஏற்றுமதி குறைந்தால் தொழில்துறையில் வேலைவாய்ப்பு குறைவது கூட சாத்தியம். மற்ற பொருட்களும் பாதிப்பு. உலோகப் பொருட்கள், மேசைகள், லக்ஸுரி பொருட்கள் போன்றவை கூடுதல் வரியால் பாதிக்கப்படும். இந்தியாவின் எதிர்காலம் என்ன? இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்க முயற்சி செய்யலாம். இந்திய மருந்து நிறுவனங்கள் அமெரிக்காவில் தொழிற்சாலை அமைக்க வேண்டும். அப்படியிருந்தால் அந்த 100% வரி விலக்கு அளிக்கப்படும். புதிய டிரேட் உடன்படிக்கைகள் மூலம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்தி ஏற்றுமதிக்கு மாற்றாக உள்நாட்டு சந்தையை வலுப்படுத்தும் முயற்சி தேவை. முடிவு. நண்பர்களே, இந்த புதிய ட்ரம்ப் வரி விதிகள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால்தான். ஆனாலும் ஒவ்வொரு சவாலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா தனது மருந்து தொழில்துறையையும் ஏற்றுமதி கொள்கையையும் புதிதாக சிந்தித்தால் இதை சமாளிக்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல முக்கியமான உலக விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.